வேதத்தை வாசித்து கொடுத்த சௌரனுக்கு குழுவின் சார்பாக நன்றி. இந்த வேளையிலே தேவனுடைய ஆலோசனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லவும். திண்டுக்கல் பகுதியிலே தேவனுடைய பணியை செய்கிற அன்பான சகோதரன் சகாயராஜ் அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளராக இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி நாம் கவனமாய் கேட்டு வேதத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள ஆவிக்குரிய கண்களை தேவன் தந்தருளுவார். அன்பான சகோதரனை இந்த நேரத்தில் தேவனுடைய ஆலோசனை வழங்கும்படி அன்பாக இந்த நேரத்தில் உங்களின் சார்பாக அழைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட தேவ செய்தி பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் 36வது வாரமாக நாம் உன்னத பாடல் புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். 3ஆம் வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்தோம். இன்றைக்கு 4ஆம் வசனத்தை தொடர்ந்து இருக்கோம். மணவாட்டியின் தலை, முகம் மற்றும் கூந்தல் பற்றிய விளக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல இதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை நாம் உற்று ஆராய்வது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. 5ஆம் வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது, உன் தலைமயிர் இரத்தாம்பரமயமாய் இருக்கிறது. ராஜா உன் நடை காவணங்களில் மையன் இருக்கிறார். உன் என்ற வார்த்தை தமிழிலே விடப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல எபிரேய மொழியில் உன்னடை காவணங்கள் என்றுதான் இருக்கிறது. ஆங்கிலத்திலும் பை யுவர் ட்ரெஸ்ஸஸ் என்றுதான் இருக்கிறது. ஆக ராஜா உன் நடை காவணங்களில் மயங்கி இருக்கிறார். இதுல மணவாட்டியுடைய அழகு எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது பார்க்கும்போது உருவக கவிதைகளை பயன்படுத்துகிறது. அவளை கம்பீரமான, ராஜரீகமான மற்றும் ராஜாவின் வசீகரமானவளாக சித்தரிக்கிறது. கர்மேல் மலை அவள் தலைக்கு ஒப்பீடாக கூறப்படுகிறது. இது பெண்ணின் தலையை கர்மேல் மலையுடன் ஒப்பிடும்போது அதன் அழகு, கம்பீரம் மற்றும் பசுமையான தோற்றம் நினைவுக்கு வருகிறது. இது அரசாட்சி, கண்ணியம் மற்றும் கட்டளையிடும் மனப்பண்பை குறிக்கிறது. உன் தலையின் கூந்தல் இரத்தாம்பரமயமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இரத்தாம்பரம் என்பது ராஜ நிறமாக இருந்தது. அவளுடைய தலைமுடி ஆடம்பரமானது மற்றும் அவளுடைய கண்ணியத்தை எடுத்து காட்டுகிறது. நம்முடைய தலைமுடி நிறமானது நாம் இருக்கின்ற பூமிக்கு தகுந்தாற் போன்று மாறுவது உண்டு. இப்ப இந்தியாவிலே பொதுவாக கருப்பு என்பதுதான் நமக்கு நிறமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலே சற்றே சாம்பல் கலந்த நிறமாக இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல் போன்ற நாடுகளிலே அடர்ந்த சிகப்பு நிறமாகவும் கூந்தல் இருக்கிறது. இது ஒருவேளை இயற்கையான நிறமாகவும் இருக்கும், அல்லது கூந்தலுக்கு மணப்பூட்டுகிற வகையில மருதாணி இலைகளை அரைத்து பூசிக்கொள்ளும் போது அந்த கூந்தலுடைய நிறம் மாறுவதும் உண்டு. ஆனால் இயற்கையாகவே இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பெண்களின் கூந்தல் அந்த இரத்தாம்பரமயமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நமக்கும் தெரியாது நன்றாக. அடுத்து, ராஜா உன் நடைக்காவணங்களில் மயங்கி நிற்கிறார். இது சாலமோன் சுலமியத்து பெண்ணின் அழகால் முழுமையாய் கவரப்பட்டு அவளுடைய வசீகரத்தாலும் அன்பாலும் இறுக்கமாக பிடிக்கப்பட்டிருப்பதை குறிக்கிறது. இது ஒரு அற்புதமான காட்சியால் மயக்கப்படுவதை போன்றது. ஆன்மீக அர்த்தம் அடுத்து வருகிறது. கிறிஸ்து தமது சபையின் அழகில், பக்தியில் மகிழ்ச்சி அடைந்து தனது மக்களுடன் நெருக்கமாக மயங்கி நடக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பை யுவர் ட்ரெஸ்ஸஸ், உன் நடைக்காவணங்கள் என்ற எபிரேய வார்த்தை தமிழில் ரொம்ப அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல காட்சியகம் என்று அர்த்தப்படுகிற யுவர் ட்ரெஸ்ஸஸ் அல்லது யுவர் கேலரிஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழிலே மிகச் சிறப்பான வார்த்தை, பொருத்தமான அர்த்தம் கொண்டதாக உள்ளது. பூங்காவனம் என்பதில் உள்ள கா பிளஸ் வனம் என்பது சோலை என்பதை அர்த்தப்படுத்துகிறது. பூங்காவனம் என்பது பூஞ்சோலை என்று அர்த்தமாகிறது. ராஜா தமது மணவாட்டியின் நடை என்ற காவணங்களில் மயங்கி நிற்கிறார். அதாவது மணவாட்டி நடந்து வரும்போது ஒரு பூங்காவே நடந்து வருவது போல் இருக்கிறதாம். அதுதான் இந்த நடைக்காவணம் என்ற வார்த்தை உருவகப்படுத்துகிறது. நமது மணவாளரே கிறிஸ்து
நமது, அதாவது சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசியின் நடக்கை, சபையின் நடக்கை அல்லது விசுவாசியின் நடக்கை பரிசுத்தமானதாக, பழுதற்றதாக மற்றும் அவருக்கு ஏற்ற கற்புள்ள நடக்கையாக இருக்கையில் அவர், யாரு, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய நடக்கையினால் மயங்கி நிற்கிறார், நம்மீது மயங்கி நிற்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய பயன்பாடு பார்க்கும்போது கிறிஸ்து, அதாவது ராஜா, தமது சபையில், மணமகளில் மகிழ்ச்சி அடைவதாக இது விளக்கப்படுகிறது. கேலரிஸ் என்பது காட்சியகங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நடைக்காவணங்கள் என்று தமிழ்ல இருக்கிறது. அது பெரும்பாலும் நற்செய்தியின் கட்டளைகளாக விளக்கப்படுகின்றன. கிறிஸ்துவும் அவரது மக்களும் சந்தித்து உரையாடும் இடமாக இது உள்ளது. திருமண வாழ்வில் இதன் பயன்பாடு என்ன? கணவர்கள் தங்கள் மனைவிகளை பாராட்டுதல் மற்றும் போற்றுதல், தீவிர மதிப்பை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. இது ஒரு பாதுகாப்பான, மகிழ்ச்சியான மற்றும் நெருக்கமான திருமண உறவை வளர்க்கிறது. திருமணமான புதிதிலே மணமகள் மீது மணமகனும் மணமகன் மீது மணமகளும் மயங்கி நிற்பது இயல்பு. ஆனால் அந்த அந்த திருமணமான புதிதிலே இருந்த அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு மயக்கம் கடைசி வரை வருகிறதா? அப்படி கடைசி வரை வந்தால்தான் நம்ம அவர்கள் மீது அன்பா இருக்கிறோம் என்று பொருள். ஆக இந்த வசந்திரிய ஒட்டுமொத்த கருப்பொருள் என்னன்னு பார்க்கும்போது புகழுதல் அல்லது போற்றுதல் ஆக இருக்கிறது. ராஜா உன் நடைக்காவணங்களில் மயங்கி நிற்கிறார். அப்ப ராஜா மயங்கி நிற்கும் அளவுக்கு நம்முடைய நடக்கை இருக்க வேண்டும். மணவாளனாகிய ராஜா, நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மில் மயங்கி நிற்கும் அளவுக்கு அவருடைய மனம் போல நாம் நடக்க வேண்டும். அடுத்ததாக இந்த அத்தியாயத்தின் 3வது உட்பிரிவை கடந்து செல்கின்றோம். இது 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள்ல மணவாட்டியின் ஆசை பற்றிய விளக்கம் இங்கே சொல்லப்படுகிறது. இதுல 6வது வசனம் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். இது மணமகன் தன் மணமகளிடம் காட்டும் ஒரு உணர்ச்சி பூர்வமான போற்றுதலின் வெளிப்பாடாகும். இது அவளுடைய முழுமையான அழகையும் அவள் அவருக்கு கொண்டு வரும் மகிழ்ச்சியையும் கொண்டாடுகிறது. இது அவரது அந்தரங்க பாராட்டுகளின் உச்சகட்டமாக அமைகிறது. இங்கு மணவாளன் தம் துணைவியின் மீதான முழுமையான மகிழ்ச்சியில் கவனம் செலுத்துகின்றார். அவள் மீதான தன் அன்பை உறுதிப்படுத்துகின்றார். மேலும் ஒரு தெய்வீக திருமணத்தில் காணப்படும் இன்பத்தையும் இவ்வசனம் எடுத்து காட்டுகிறது. இந்த வசனத்தின் முக்கிய அம்சங்கள் பார்க்கும்போது, 1, ஆழ்ந்த போற்றுதல். எவ்வளவு அழகானவள் மற்றும் எவ்வளவு இனிமையானவள் என்ற சொற்றொடர்கள் மணமகள் உடல் ரீதியாக கவர்ச்சிகரமானவள் மட்டுமல்ல, தன் துணைவருக்கு எல்லா வகையிலையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொண்டு வருகிறாள் என்பதை காட்டுகிறது. இன்பங்களில் கவனம். உன்னுடைய எல்லா இன்பங்களோடும் என்பது திருமணத்தில் தோழமை, நெருக்கம் மற்றும் பகிரப்பட்ட இன்பம் ஆகியவற்றின் மகிழ்ச்சியை குறிக்கிறது. இது திருப்புமுனையான தருணமாக இருக்கிறது. சாலமோன் பாடல் 7ஆம் அத்தியாயத்தில் 6ஆம் வசனமானது இந்த அத்தியாயத்தில் ஒரு பாலமாக செயல்படுகிறது. இதன் மூலம் மணமகன் வசனங்கள் 1:5 தன் அன்புக்குரியவளின் உடல் சார்ந்த அம்சங்களை அட்டவணைப்படுத்துவதிலிருந்து அவருடைய ஒட்டுமொத்த வசீகரத்தையும் அவள் மூலம் தான் பெறும் இன்ப அனுபவத்தையும் பாராட்டுவதற்கு கடந்து செல்கிறார். மணமகள் ஒரு பரிசாக இருக்கின்றாள். இந்த வசனம் நாம் நம்முடைய வாழ்க்கை துணையை தேவனிடமிருந்து கிடைத்த ஒரு பரிசாக போற்ற வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய சொந்த கணவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக இருக்கிறாள். இதைத்தான் சாலமோன் எழுதும்போது சொல்றார், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த அளவிற்கு மனைவியை பாராட்டுபவர்களாய், மதிப்பவர்களாய், போற்றுபவர்களாய் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். இதனுடைய விளக்கம் மற்றும் பயன்பாடு என்று பார்க்கும்போது, திருமண மகிழ்ச்சி. இந்த வசனம் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த மகிழ்ச்சியான பாராட்டுதலை வளர்த்துக் கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. ஆவிக்குரிய பயன்பாடு. ஒரு வழக்கமான உருவக விளக்கத்தில்
மணமகன் கிறிஸ்துவையும் அவருடைய மணமகள் சபையும் குறிக்கின்றார்கள். எனவே இந்த வசனம் கிறிஸ்து தம் மக்கள் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது. 7ஆம் வசனத்துக்கு போகின்றோம். உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும் உன் சனங்கள் திராட்சை குலைகளைப் போலவும் இருக்கிறது. இந்த வசனுடைய உலக பிராமண விளக்கம் என்னவென்று பார்க்கும்போது, இந்த வசனம் மணமகன் தன் மணமகளை வியந்து போற்றும் ஒரு கவித்துவமான வெளிப்பாடாக இருக்கிறது. இது அவளது நளினம், நிமிர்ந்த தோரணை மற்றும் அழகை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. அவளது உருவத்தை கனி கொடுக்கும் ஒரு கம்பீரமான பனைமரத்துடன் ஒப்பிட்டு, இதை சிலர் என்ன சொல்லுகிறார்கள், பேரீச்சை மரம் என்றும் சொல்லுகிறார்கள் சில பேர். ஆனால் பனைமரம் என்பதுதான் எபிரேய மொழியில உள்ளது, நாம் அதையே வைத்துக் கொள்வோம். இது கம்பீரமான ஒரு பனைமரத்துடன் ஒப்பிட்டு வளமை, ஆசை மற்றும் உயிர் கொடுக்கும் வீரியத்தை குறிப்பதாக இருக்கிறது. பனைமரம் என்று சொல்லும் போது நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. பனைமரத்துக்கு எங்கிருந்து தண்ணீர் கிடைக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா பாலைவனத்துல கூட தண்ணீர் இல்லாத இடம் என்று நாம் கருத இடங்களில் கூட பனைமரம் நன்றாக வளர்கிறது, செழித்து வளரும். அப்ப பனைமரத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணீர் ஊற்றி வளர்க்க மாட்டார்கள். அது தேடிக்கிட்டு போகும் தண்ணீரை. அது எவ்வளவு ஆழமான இடம், எவ்வளவு ஆழத்துல தண்ணீர் இருந்தாலும் வேர்களை அனுப்பி அந்த தண்ணீரை எடுத்து விடும் பனைமரம். அப்ப நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாலமோன் உன்னத பாட்டின் 7:7 முக்கியமான விளக்கங்கள் பார்க்கும்போது, முதலாவது உடல் ரீதியான போற்றுதல் மற்றும் ஆசை. அந்த நேசர் அந்த பெண்ணின் உயரத்தையும் தோரணையையும் ஒரு மெல்லிய நேர்த்தியான பனைமரத்துடன் ஒப்பிட்டு அவளது உடல் வடிவத்தையும் அழகையும் புகழ்கிறார். குலைகள், திராட்சை குலைகள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மார்பகங்கள் திராட்சை குலைக்கு ஒப்பிடப்படுகின்றன. இது மணவாட்டியின் அழகின் மிகுதியையும் இனிமையையும் குறிக்கின்றன. அடுத்து பனைமரம் என்று சொல்லும் போது அது வலிமை மற்றும் வளமையின் குறியீடாக இருக்கிறது. பாருங்க, இந்த பனைமரத்துக்கு ஒரு விசேஷித்த பண்பு இருக்கிறது. யாரும் பனைமரத்தை நட்டு வைப்பாங்களே தவிர மரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்றி வளர்க்கிறதா சரித்திரமே கிடையாது. அது தானா வளரும், அதோடு கூட அது உறுதியானதாக வளரும். ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய சொந்த குடும்பத்தை பராமரிப்பதில் தன்னுடைய மன உறுதியையும் உடல் உறுதியையும் காண்பிக்கிறவளாக மிக அருமையாக இருக்கிறார்கள். அப்ப அந்த பனைமரத்திற்கு ஒப்பாக இந்த பெண்ணை சொல்வதில் எந்தவித மாறுபாடும் கிடையாது. முக்கியமாக இந்த அண்மை கிழக்கு நாடுகள்ல இந்த பனைமரம் அல்லது பேரீச்சை மரம் சிலர் சொல்லுவது போல வறண்ட சூழ்நிலைகளில் நிதானமான வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறன், அழகு மற்றும் மீள்திறனை குறிக்கிறது. இந்த உருவகம் அவளது வலிமை, கண்ணியம் மற்றும் வளமையை வலியுறுத்துகிறது. எவ்வளவு குடும்பத்துல வறுமை இருந்தாலும் நிச்சயமாவே குடும்பத்திலே கண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய அளவில் புத்தியில மனைவி இருக்கிறாள். அடுத்து நெருக்கத்தின் உருவகம். மணவாளன் பனைமரத்தில் ஏற தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். இது நெருக்கத்திற்கான விருப்பத்தையும் அவர்கள் திருமண அன்பின் மனங்களை அனுபவிக்கின்றதையும் குறிக்கிறது. பாரம்பரியமாக சில விளக்கங்கள் இதை கிறிஸ்து தமது சபையை புகழ்வதாக கருதுகின்றன. இந்த கண்ணோட்டத்தில் விசுவாசிகள் ஆன்மீக ஊட்டத்தின் செழுமையையும் அவர்கள் தரும் பலனையும் குறிப்பதாக இருக்கலாம். பரஸ்பரன். இந்த வசனம் ஒரு பரந்த நெருக்கமான உரையாடலின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இதில் நேசர்கள் பரஸ்பர பாராட்டையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்தி தங்கள் பிணைப்பை வலுப்படுத்துகிறார். இந்த வசனம் திருமண உறவின் அழகை வலியுறுத்துகிறது. திருமணம் என்பது உண்மையிலேயே ஒரு பாக்கியமான ஒரு காரியம். குடும்பம் என்பது தேவன் மனிதனுக்கு அளித்த முதல் ஆசீர்வாதமான நிறுவனம், நமக்கு நன்றாக தெரியும். அப்ப குடும்ப உறவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த குடும்ப உறவின் மகிமையையும் மேன்மையையும் மாண்பையும் ஆட்சிமையும் கட்டி காப்பாற்ற வேண்டும். இந்த வசனம் திருமண உறவின் அழகை வலியுறுத்துகிறது. இதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன? ஆவிக்குரிய பார்க்கும்போது சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசி நேர்மையுடனும் கனிதரும் வகையிலும் போஷிப்பளிப்பு வகையிலும் இருப்பதில்
கிறிஸ்து மகிழ்ச்சி அடைகிறார், அவர் நம்மை போற்றுகிறார் என்பதை இது குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கின்றோம். அப்ப மனைவி என்ற முறையிலே நாம கிறிஸ்துவின் குடும்பத்தை கட்டி காப்பதிலே மிக முக்கிய பங்கு வகிப்பவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு கொடிய சூழ்நிலைகள் ஏற்பட்ட போதிலும், எவ்வளவு வறுமையான சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும், அல்லது வளமான சூழ்நிலை ஏற்பட்ட போதும், எல்லா நிலையிலையும் இந்த பனைமரம் போல நாம் பரலோகத்தை நோக்கி செங்குத்தான வளர்ச்சி வளர வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதே சமயம் கனி மிகுதி, முதிர்ச்சி மற்றும் போஷிக்கும் கிருபையும் இது குறிக்கிறது. இன்னும் முக்கியமான ஆவிக்குரிய விளக்கங்கள் பார்க்கும்போது நேர்மை மற்றும் வளர்ச்சி. விசுவாசி வனாந்திரத்தில் செழித்து வளரும் பனைமரத்தை போல உயர்ந்தவராகவும் நிமிர்ந்தவராகவும் குணத்தில் உன்னதமானவராகவும் காணப்பட வேண்டும். இது பாழடைந்த பாவம் நிறைந்த உலகத்திலும் தேவன் வேரூன்றிய ஆத்மாவை குறிக்கிறது. தேவனில் வேரூன்றிய ஆத்மாவை குறிக்கிறது. இந்த உலகம் பாவம் நிறைந்ததா இருக்கிறது, பாழடைந்ததா இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்தவ நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள் வேரூன்றி கனி கொடுக்கிறோம். இது பரலோக காரியங்களை தேடி மேல் நோக்கி வளரும் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை குறிக்கிறது. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளின் நோக்கங்கள் என்று பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் பேசுகிறார். அடுத்து மார்பகங்களை குறிப்பதற்கு திராட்சை கொத்துக்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மார்பகங்களை பழ கொத்துக்களுடன் அல்லது திராட்சை குலையுடன் ஒப்பிடுவது என்பது மணமகள், அதாவது சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசி நற்கிரியைகளில் கனி தருபவராகவும் தேவனுக்கு முன்பாக மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய போஷணையையும் திருப்தியான அன்பையும் வழங்குவராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மகிழ்ச்சியான மணவாளன் கிறிஸ்துவின் பார்வையில் பார்க்கும்போது இயேசு விசுவாசிகளை, அதாவது நம்முடைய பாவத்தில் பார்ப்பதில்லை, மாறாக நம்மை அழகானவர்களாகவும் முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் தமக்கு திருப்தி அளிப்பவர்களாகவும் இவ்வாறு பார்க்கிறார் என்பதை பிரதிபலிக்கிறது. ஏனென்றால் உங்கள் பாவங்கள் சிக்க செவேல் என்று இருந்தாலும் அவர்களை உறைந்த வெண்பனிப்போடு உங்களை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக தேவன் பாவத்தை பார்ப்பதில்லை, அதாவது பாவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பது அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நாம் இதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஞானஸ்நானத்திலே மன்னித்திருக்கிறார். இனிமேல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து ஊழிய போஷணை. மார்பகங்கள் என்பதை களங்கமில்லாத ஞான பாலாகிய தேவ வார்த்தையை பிறருக்கு அறிவிக்கும் நற்செய்தியின் ஒளிகளை குறிப்பதாகவோ அல்லது பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் என்ற இரண்டு மார்பகங்களும் ஆத்துமாக்களுக்கு ஆவிக்குரிய போஷனை வழங்குவதாகவோ விவரிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு ஒரு மார்பகம், புதிய ஏற்பாடு ஒரு மார்பகமாக இருக்கிறது. அதிலிருந்து களங்கமில்லாத ஞானப்பால் கிடைக்கிறது. யாருக்கு? விசுவாசிகளுக்கு கிடைக்கிறது. சாராம்சத்தில் இந்த வசனம் கிறிஸ்துவால் விரும்பப்படுவதில் மகிழ்ச்சியை காணுகின்ற ஒரு முதிர்ச்சியான செழிப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையின் சித்தரிப்பை காண்பிக்கிறது. இதன் விளைவாக விசுவாசிக்கு மிகுந்த கனிகளை தரும் ஒரு உன்னதமான வாழ்க்கை அமைக்கிறது. இந்த வசனம் இதன் நேரடியான அர்த்தத்தின் சூழலுக்கு அப்பால் பாரம்பரியமாக இரண்டு முதன்மையான ஆவிக்குரிய கண்ணோட்டங்கள் மூலம் விளக்கப்படுகிறது. அது என்ன இரண்டு கண்ணோட்டங்கள்? ஒன்று சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான உறவு, இன்னொன்று தனிப்பட்ட விசுவாசியின் ஆவிக்குரிய வளர்ச்சி. இதுல பனைமரத்தின் கம்பீரம். பனைமரம் வலிமையானது, உறுதியானது, நேராக வளரக்கூடியது. அப்ப பனைமரம் என்பது நீதி, வெற்றி மற்றும் மீள்தரன் ஆகியவற்றின் தொடர்ச்சியான வேதாகம சின்னமாக இருக்கிறது. வளைந்து வளரக்கூடிய மற்ற மரங்களைப் போல் இல்லாமல் பனைமரம் உயரமாகவும் நேராகவும் வளர்கிறது. இது தார்மீக ஒருமைப்பாடு மற்றும் வெளிப்படையான வலிமையின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது. மீள்திறம். பனைமரங்கள் பாலைவன சூழல்களிலும் செழித்து வளர்கின்றன. இது ஆவிக்குரிய வகையில் வறண்ட காலங்கள் அல்லது சோதனைகளின் காலங்களின் போதும் கூட ஒரு விசுவாசி அல்லது சபையானது துடிப்பாகவும் பசுமையாகவும் நிலைத்திருப்பதை அடையாளப்படுத்துகிறது. அடுத்து வெற்றி. வரலாற்று ரீதியாக வெற்றியை கொண்டாட பனைமர கிளைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆவிக்குரிய வகையில் இது கிருபையின் வெற்றியையும் விசுவாசிகள் கிறிஸ்துவில் பகிர்ந்து கொள்ளும் இறுதி வெற்றியும் குறிக்கிறது. நமக்கு இறுதி வெற்றி என்று கிடைக்கும்? கர்த்தருடைய வருகையின் நாளிலே கிடைக்கும். அது வரைக்கும் பாவத்தோடு இங்கே போராடி கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு சூழ்நிலை கடினமாக இருந்த போதிலும்
நாம் பனைமரம் போல உறுதியாக வளர்ந்து செழித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து வருகின்ற நாளிலே நமக்கு நிறைவான இறுதியான வெற்றி கிடைக்கும். அடுத்து திராட்சை பழ கொத்துக்கள், திராட்சை பழ குலைகள். பழ குலைகளின் உருவகம் வளத்தையும் ஆன்மீக பராமரிப்பையும் குறிக்கிறது. எடுத்து வழங்குபவராக சபை உள்ளது என்பதை குறிக்கிறது. மார்பகங்கள் என்பவை நற்செய்தியின் அல்லது பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளின் உருவகமாக இருக்கின்றன. தாயின் மார்பகங்கள் பாலை வழங்குவது போலவே இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பவை ஆன்மாவை வளர்க்கவும் போஷிக்கவும் வார்த்தையின் களங்கமில்லாத ஞானப்பாலை நமக்கு அளிக்கின்றன. ஆவிக்குரிய பலன். இந்த உருவகம் ஆவியின் கனியுடன், இது நம்ம ஆவியின் கனிகள் பார்க்கிறோம் இல்லையா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதனுடன் ஒத்து போகிறது. தேவனுடனான உறவு தனிநபருக்கும் சமூகத்திற்கும் பயனளிக்கும் வகையில் பொங்கி வழியும் மற்றும் வாழ்வழிக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இது அறிவுறுத்துகிறது. மேசியாத்துவ கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த வசனம் கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியின் மீது கொண்டிருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை சித்தரிக்கிறது. கிறிஸ்து விசுவாசிகளை அவர்களின் மனித ரீதியான குறைகளின் மூலமாக அல்ல, மாறாக கிருபையின் மூலமாக பரிபூர்ணமானவர்களாக, தூய்மையானவர்களாக, அழகானவர்களாக பார்க்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது. பரஸ்பர விருப்பம் என்னவென்று பார்க்கும்போது தேவன் தம் மக்களை வெறுமனே சகித்துக் கொள்வதில்லை, மாறாக அவர்களுடன் நெருங்கிய உறவை தீவிரமாக விரும்புகின்றார் என்பது இந்த அத்தியாயம் முழுவதிலும் வலியுறுத்தப்படுகிறது. மணமகனின் புகழ்ச்சியானது ஒரு உயிரோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படும் தேடலையும் நோக்கத்தையும் முன்மாதிரியாக காட்டுகிறது. இன்றைக்கு கொஞ்சம் லேட்டா தொடங்கணும், அதனால இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஏற்கனவே 6:30 ஆயிடுச்சு, எப்படின்னு தெரியல. 8ஆம் வசனம் நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளைப் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. இது ஒரு கணவன் தன் மனைவி மீது கொண்டிருக்கும் நேசம் மிகுந்த உடல் ரீதியான ஆசை விவரிக்கும் ஒரு வசனமாக இருக்கிறது. இதில் விவசாயத்துவமான உண்மைகளை பயன்படுத்தி அவளது உடலை கணிதரம் பனைமரமாக மணமகன் விவரிப்பது போல் உள்ளது. இந்த நெருக்கம் போற்றுதல் மற்றும் உடல் ரீதியான ஈர்ப்பை எடுத்து காட்டுகிறது. அவளது உருவத்தை வளமையுடனும் அவளது வாசனையை இனிமையுடனும் ஒப்பிடுகிறார். உடல் ரீதியான மற்றும் உருவக பகுப்பாய்வு என்று பார்க்கும்போது நான் பனைமரத்தின் மேல் ஏறுவேன், இது உடல் ரீதியான நெருக்கத்திற்கான ஆணின் ஆசையை விவரிக்கிறது. இது நெருங்கி அணைத்து அவளது அழகை ரசிப்பதற்கான ஒரு உருவமாக இருக்கிறது. நான் அதன் மடல்களை பிடிப்பேன், இது மென்மையான பாசமான தொடுதலையும் உடல் ரீதியான நெருக்கத்தையும் குறிக்கிறது. அடுத்து உன் மார்பகங்கள் திராட்சை குலைகளை போல் இருக்கிறது. இது ஏற்கனவே பார்த்துக்கணும். இது ஊட்டச்சத்து, இன்பம் மற்றும் பெண்ணின் உடல் வடிவத்திற்கான உருவகமாக இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பார்க்கும்போது அது இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கிறது. உன் மூக்கின் வாசனை அல்லது மனம் என்பது கிச்சிலி பழங்கள் போல் இருக்கிறது. கிச்சிலி பழம் என்பது ஆப்பிள் பழம் தான், வேற ஒரு பழம் இல்லை. இது மணவாளன் தன் மணவாட்டியின் நறுமணத்தையும் புத்துணர்ச்சியும் சுட்டிக்காட்டி அவர்களின் நெருக்கமான நேசம் அல்லது பாலியல் உறவின் புலர்சார் இன்பத்தை மேம்படுத்துகிறது. ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொள்ளும் உறவில் நேசம் சார்ந்த போற்றுதலையும் பாலியல் ஆசையும் வெளிப்படுத்த இந்த வசனம் தொடுதல், பார்த்தல் மற்றும் நுகர்தல் போன்ற நேரடியான புலன்சார் இன்பங்களை வலியுறுத்துகிறது. தமிழ் இலக்கியங்களில் கூட கணவன் மனைவி உறவேற்றி குறிப்பிடும் போது காணுதல், கேட்குதல், உண்ணுதல், உயிர்த்தல், உச்சரிதல் என்ற 5 வகை புலன் இன்பங்கள் குறிப்பிடப்படுகின்றன. திருக்குறளிலே 1101வது குறள் இதை கூறுகிறது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்று திருக்குறள் இருக்கிறது. இதுக்கு என்னுடைய மதிப்பிற்குரிய துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர், மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர் வரதராசனார் ஒரு உரை எழுதியிருக்கிறார். கணவன் மனைவி உறவை பற்றி இது குறிக்கிறது. கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்று அறிந்தும் இன்புறத்தக்க ஐம்புலன்களின் இன்பமும் வளையல் அழிந்த இவ்விடத்தில் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. இது உலக பிராமண விளக்கங்கள். அடுத்து பார்க்கும்போது இதன் ஆவிக்குரிய விளக்கம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. நான் பனைமரத்தில் ஏறுவேன், அந்த மடல்களை பற்றிக் கொள்வேன் என்பது ஆவிக்குரிய ரீதியாக விசுவாசிகளிடத்தில் அல்லது சபையினிடத்தில் நீதியின் கனியையும் ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் தேடும் கிறிஸ்துவின் ஆழ்ந்த விருப்பத்தையும் அர்ப்பணிப்பையும் அடையாளப்படுத்துகிறது.
இது சபையுடன் அவர் நெருங்கி இருப்பதற்கான அவருடைய கர்த்தருடைய இயக்கத்தையும், நமது ஆவிக்குரிய முயற்சியில், நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில் அவர் மகிழ்ச்சி அடைவதையும், அந்த அன்பிற்கு விசுவாசியின் பதிலையும் எடுத்துக்காட்டுகிறது. பிரியமானவர்களே, கணவன் மனைவி உறவு என்பது சாதாரணமானதல்ல. இந்த சபையையும் விசுவாசியையும், சபை அல்லது விசுவாசி, தனிப்பட்ட விசுவாசி கிறிஸ்துவோடு உள்ள உறவுக்கு இந்த கணவன் மனைவி உறவு வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. இங்கே ஆவிக்குரிய முக்கியமான விளக்கங்கள் என்று பார்க்கும்போது, கிறிஸ்துவின் ஆன்மா தேடுதல், அதாவது ஆன்ம தேடுதல். ஏறுதல் என்ற செயல் வந்து ஆழமான நெருக்கத்தையும் ஐக்கியத்தையும் வளர்ப்பதற்காக கிறிஸ்து நம்மை அணுகுவதை குறிக்கிறது. இது தம் மக்கள் மீது அவர் கொண்டுள்ள அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் அன்பையும் பிரதிபலிக்கிறது. விசுவாசியின் அல்லது சபையின் கனி. பனைமரம் என்பது விசுவாசியையோ அல்லது சபையையோ குறிக்கிறது. இது நாம் நேர்மையாகவும் பரலோக சிந்தனையுடனும் கனிதரும் பண்புடனும் இருக்க வேண்டும் என்று அர்த்தப்படுகிறது. கிறிஸ்து தம்மை பின்பற்றுள்ள உருவாக்கம் ஆவியின் கனிகளில் மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்து நறுமண காணிக்கை. உங்கள் சுவாசத்தின் நறுமணம் அல்லது உன் மூக்கின் வாசனை என்பது விசுவாசியின் ஜெபங்களும் நடத்தையும் ஆப்பிள்களின் நறுமணத்தை போல தேவனுக்கு இனிமையாகவும் நறுமணமிக்கவாகவும் இருக்க வேண்டும் என்று குறிக்கிறது. முதிர்ந்த ஐக்கியம். ஒன்று கூடும் கூட்டங்களின் உருவகம் ஒரு முதிர்ந்த உறவை குறிக்கிறது. இதில் விசுவாசத்தில் வளர்ந்த விசுவாசி தனது ஆவிக்குரிய வளர்ச்சியின் கனிகளை தேவனுக்கு திரும்ப காணிக்கையாக செலுத்தி தனது பக்தியால் அவரை மகிழ்விக்கிறார். பாதுகாப்பும் மகிழ்ச்சியும். பிரியமானவர் ஒரு பனைமரத்தை போல வலிமையானவராகவும் நேர்மையானவராகவும் அழகானவராகவும் விவரிக்கப்படுகிறார். இது திருச்சபை பரிசுத்தமும் போற்றப்பட வேண்டியதுமான ஒரு மனவாட்டியாக உருமாற்றப்படுவதை குறிக்கிறது. ரோமர் 12 கூட சொல்லுவது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் உள்ளம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மறுரூபமாக்கப்பட்டிருக்கிற நிலையை நாம் ஜாக்கிரதையாக கண்காணித்து கவனித்து காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்க்கும்போது இந்த வசனம் பெரும்பாலும் கிறிஸ்து தமது சபையை ஆழ்ந்த வகையில் தீவிரமாக தேடுவதையும் அதன் விளைவாக வருகின்ற விசுவாசியின் ஆவிக்குரிய பலனையும் பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது. இதன் நேரடி பொருள் என்று பார்க்கும்போது, முதலில் பனைமரத்தில் ஏறுதல் என்பது பனைமரம் உயரமாகவும் நேராகவும் கனிதரமாக அறியப்படுகிறது. நான் ஏறுவேன் என்று சாலமோன் கூறுவது கிறிஸ்து தமது மக்களை ஆற்றலுடனும் நோக்கத்துடனும் தேடுவதை அடையாளப்படுத்துகிறது. சில பழங்கால விளக்க உரைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, மரத்தில் ஏறுதல் என்பதை கிறிஸ்து தமது உயிரை விலையாக கொடுத்து தன்னுடைய மக்களில் உள்ள கனிகளை பற்றிக் கொள்வதற்காக சிலுவையில் ஏறுவதற்கான அல்லது ஏற்றப்பட்டதற்கான ஒரு உருவமாக இது விளக்குகிறது. அது எந்த அளவுக்கு ஒத்துவரும்னு எனக்கு தெரியல, ஆனா சில பேர் சொல்றாங்க அதை. அடுத்து திராட்சை குலைகள். ஆவிக்குரிய போஷனை. மார்பகங்களை திராட்சை குலைகளுடன் ஒப்பிடுவது என்பது கனி மிகுதி, மகிழ்ச்சி மற்றும் போஷனையை குறிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்து விசுவாசிகளுக்கு ஜீவனுள்ள போஷனையை வழங்குகிறார். யோவான் 15:1 சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதை நம்ம இங்க இணைத்து பார்த்தா நன்றாக இருக்கும். சபையும் தனது உறுப்பினர்களுக்கு ஆவிக்குரிய பாலையும் ஆறுதலையும் வழங்கும் திறனை கொண்டிருப்பதாக இது குறிக்கிறது. அடுத்து ஆவியின் கனி. ஒரு விசுவாசி கிறிஸ்துவுடன் நெருக்கமான திருமண ஐக்கியத்தில் இருக்கும்போது வெளிப்படுத்தும் ஆவியின் கனியையும் இது சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து மூணாவது, ஆப்பிள்களை போன்ற நறுமணம், இனிமையான நறுமணம். சாலமனின் பாடலில் உள்ள கிச்சிலி பழங்கள் என்பவை இனிமையையும் உயிர் சக்தியையும் குறிக்கின்றன. ஆவிக்குரிய ரீதியில் விசுவாசியின் உள்ளான வாழ்க்கையையும் புறமான நடத்தையும் அவருடனான ஆழமான ஐக்கியத்தின் மூலம் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக 2 கொரிந்தியர் 2:15 சொல்றாரு, கிறிஸ்துவின் நற்கந்தமாக மாறுகிறோம் என்பதை இது உணர்த்துகிறது. மூக்கின் வாசனை என்பது ஆவிக்குரிய விவேகத்துடனும் அல்லது ஆப்பிள்களின் நறுமணத்தை போல புத்துணர்ச்சி அளிக்கும் தெய்வீக உண்மைகள் என்ற பரிசுத்த சுவாசத்துடனும் தொடர்பு கொண்டதை நாம் கருத வாய்ப்புள்ளது. இத்துடன் நாம் இந்த செய்தியை முடித்துக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் கவனிப்போம். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே. நமக்காக செய்தியை கொண்டு வந்து அன்பான சகோதரனை, அவருடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் நிறைவான ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லவும்.